இங்கிலீஷ் கிராமரினை பொறுத்தளவில் ஆங்கில இலக்கணம் ஒரு முக்கியமான ஒரு பேக்போனினை கொண்டிருக்கின்றது. அந்த இங்கிலீஷ் கிராமரினுடைய பேக்போனாக கருதப்படுகின்ற ஒரு விடயம்தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அல்லது வேர்ட் கிளாஸஸ் என்று சொல்வோம். இதன் புராதன ancient name is parts of speech, modern name is word classes. இந்த word classes-னை நீங்கள் முறையாக படிப்படியாக கற்றுக்கொள்கின்ற போது நீங்கள் ஆங்கில மொழியினில் ஒரு பாண்டித்திய மட்டத்தினை அடையக்கூடிய ஒரு நபராக ஆகலாம். எனவே தான் எமது வீடியோஸ் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் சம்பந்தமாக படிப்படியான வீடியோஸ்களை எமது மிஸ்டர் பிளாஸ்டர் சேனலில் நாங்கள் தொடர்ச்சியாக கற்பித்து போட இருக்கின்றோம் வீடியோஸ்களினை. எனவே இந்த எமது வீடியோஸ்களினை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வர வேண்டும் என்று இந்த வேண்டுகோளோடு இன்றைய வகுப்பிற்குள் நாம் சேர்க்கின்றோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஓ வேர்ட் கிளாஸஸ், இதனை சொல்லியல் என்றும் தமிழில் அழைப்பார்கள். இந்த சொல்லியல் அல்லது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேர்ட் கிளாஸஸ் எல்லாமே ஒரு விடயம்தான். இதற்குள் வருகின்ற விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பிரதானமாக 9 பிரிவுகளை கொண்டது. 9 divisions are there. Right. First of all, noun. Noun என்றால் பெயர்ச்சொல் என்று பொருள் தமிழில். இந்த பெயர்ச்சொல் என்று கூறுகின்ற போது ஒரு நபரினது, ஒரு பொருளினது அல்லது ஒரு இடத்தினது பெயர்கள் பெயர்ச்சொல்லாக அழைக்கப்படும். எனவே the name of a person, place or thing is called noun. Right. noun என்றால் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்லுக்கான உதாரணமாக நாம் இங்கே ஒரு சில விடயங்களையே கொடுத்திருக்கின்றோம். இது ஒரு ட்ரெய்லர் அல்லது டீசர் போன்று நாம் எல்லாவற்றுக்கும் சின்ன சின்ன உதாரணங்களை கொடுத்திருக்கின்றோம். இது பற்றி விரிவான வீடியோஸ் நீங்கள் எதிர்காலத்தில் பார்க்கலாம். ரைட். நவுன்ஸ் பெயர்ச்சொல். உதாரணம் ராபர்ட், டேபிள். ராபர்ட் என்றது ஒரு ஆள்ற பேர், டேபிள் என்றது ஒரு பொருளினது பேர். செகண்ட், வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் என்று கூறுகின்ற போது வினை சொற்கள் என்று நாம் தமிழில் கூறுவோம். வினை சொற்கள் என்றாலே என்ன? செயல்களை குறிக்கும் சொற்களாக நாம் பார்க்கலாம். வேர்ப்ஸை பொறுத்தளவில் விரிவான விளக்கங்கள் வேற இருக்கின்றன. ஆனால் நாங்கள் பொதுவாகவே வேர்ப்ஸ் வினை சொற்கள் என்றால் அது செயல்களை தான் குறிக்கும். எனவே கோ, ஈட். கோ என்றால் போதல், ஈட் என்றால் சாப்பிடுதல். Third one, adjectives. Adjectives என்று சொல்லுகின்ற போது அதை தமிழில் பெயரடை அல்லது பெயர் உரிச்சொல் என்று நாங்கள் அழைப்போம். ரைட். இந்த பெயரடை சொற்கள் என்று சொல்கின்ற adjectivesக்கு உதாரணம் பியூட்டிஃபுல், அழகான. அதாவது ஒரு பெயர் சொல்லினை, பெயர் சொற்களினை அது மெருகூட்டும். உதாரணமாக பியூட்டிஃபுல் கேர்ள். இங்கே கேர்ள் என்றது ஒரு பெயர் சொல். அதனை வர்ணிக்கின்ற பியூட்டிஃபுல் என்றது ஒரு adjective. ஆகவே இது பற்றி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ்களில் நாங்கள் பார்ப்போம். அதனால் நாங்கள் மேலோட்டமாக இதற்கான உதாரணங்களை மாத்திரம் நாங்கள் பார்த்து கொண்டு போகின்றோம். அதன் பின்பு நாங்கள் எல்லாவற்றையும் படித்ததன் பின்பு நீங்கள் இது ஒரு பார்த்தீங்கன்னா மிக கூடிய ஒரு விளக்கம் ஒன்று பெற்றிருப்பீர்கள். ஃபோர்த் ஒன், adverb. adverb என்று சொன்னால் வேர்புக்கு ஆட் பண்ணும், அதாவது கூட்டும், வேர்பை மெருகூட்டும். ரைட். வேர்பண்டா வினை சொல் என்று எங்களுக்கு தெரியும். அட்வேர்பண்டா வினை அடை சொற்கள் அல்லது வினை உரி சொற்கள் என்று அழைக்கப்படும். உதாரணமாக ஸ்லோலி, மெதுவாக, குவிக்லி, விரைவாக. இப்போ உதாரணமாக இங்கே பாருங்க, வேர்ப்ஸ் எடுத்துக்கொண்டா வினை சொல் என்ன? கோ என்று இருக்கு. கோ ஸ்லோலி. அப்போ கோன்ற வினை சொல்ல ஸ்லோலி, மெதுவாக என்ற இந்த அட்வர்ப் என்ன செய்யும்? மெருகூட்டும். மெருகூட்டுறதுனால இது கோ எப்படி போறார்? ஸ்லோலி, மெதுவாக. கோ ஸ்லோலி. அப்ப மெதுவாக செல்கின்றார் என்ற விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக ஃபிஃப்த் ஒன், ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ் என்று சொல்கின்ற போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முன் இடை சொற்கள் என்று நாங்கள் தமிழில் சொல்லுவோம்.
தமிழில் அந்த பெயர் கொஞ்சம் கொஞ்சம் நிரடலாக இருந்தாலும், ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு பெயர் சொற்களுக்கு முன்னால் பாவிக்கப்படுகின்ற சொற்கள் தான் இந்த and the. இதை நாங்கள் எவ்வாறு யூஸ் பண்ணுறது என்று நாங்கள் எதிர்கால வீடியோஸில் பார்ப்போம். 6th one, preposition. preposition என்று சொன்னால் முன் நிற்கும் சொற்கள் என்று பொருள்படும். அதாவது ஒரு ரெண்டு பெயர் சொற்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு பாலம் போன்று தொழிற்படுகின்ற சொல் தான் இந்த preposition. உதாரணமாக இன் உள்ளே, ஆன் மீது, அட் இல் என்ற கருத்துப்பட வரும். 7th one, conjunctions. conjunctions என்று சொன்னால் இணைக்கும் சொற்கள் என்று பொருள். உதாரணமாக and but என்றது வரும். இதை நாங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்றது என்று பிற்கால வீடியோக்களில் பார்ப்போம். 8th one, pronouns. pronouns என்று சொன்னால் மறுபெயர் சொற்கள். மறுபெயர் சொற்கள் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் பெயர் சொல்லுக்கு பதிலாக பாவிக்கப்படுகின்ற மற்றைய சொல் தான் மறுபெயர் சொல் என்று சொல்லுவோம். அதாவது இந்த பெயர் சொல் இருக்கு தானே, இந்த பெயர் சொல்லுக்கு ரொபர்ட் என்றதுக்கு பதிலாக நாங்கள் ரொபர்ட் என்று திரும்ப கதைக்காம அவரை ரொபர்ட் என்றதுக்கு பதிலாக அவர் என்று சொல்லுவோம் அல்லது அவன் என்று சொல்லுவோம். அந்த அவன் அல்லது அவர் தான் இந்த ஹி. ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண் உதாரணமாக மாலா என்ற ஒரு பெயர் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த மாலாண்டு திரும்ப வசனத்தில் கதைக்காம அவ மாலாண்டு ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் என்று சொல்லுவோமே, அதுதான் இந்த ஷி. இட்ன்றது என்னன்னு சொன்னால் அது அல்லது இது என்று பொருள்படும். ஒரு அனிமல்ஸினை அல்லது ஒரு பொருளினை நாங்கள் அது அல்லது இது என்று அழைப்போம். அதுதான் இந்த இட். 9th one, interjections. ஆச்சரிய சொற்கள். ஆச்சரியமாக நாங்கள் ஒரு விடயத்தை கூறுகின்ற போது நாங்கள் இப்படியான சொற்களை நாங்கள் பாய்ப்போம். அதுக்கு எக்ஸ்கிளமேஷன் மார்க்னு சொல்லுவோம். இந்த ஆச்சரிய குறிக்கு இந்த சொற்களை பார்த்தோம் என்றால் alas, his death என்று சொல்லுவோம். அதாவது ஒரு ஆள் செத்தா திடீரென்று செத்ததுக்கு நாங்கள் எங்களோட ஆச்சரியத்தை வெளிப்படுகின்ற முறை தான் இந்த அலாஸ்ன்றது. அடுத்தது ஓ மை கோட்லாம் சொல்லுவோம் தானே, அதுதான் அந்த ஆச்சரியக்குறி சொற்கள். இந்த விடயங்கள் அனைத்தினையும் நாங்கள் படிப்படியாக எதிர்கால வீடியோக்களில் நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். இந்த வீடியோஸ்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களது ஆங்கில அறிவினை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் அம்ஜத்.